என் அன்பு குழந்தையே, காலை எழுந்ததும் என்ன வாக்கு வருகிறது என்று பார்க்க வேண்டும். ஏனென்றால் மனம் எதையோ பறிகொடுத்தது போல உள்ளது என்று உன் உள்மனதில் சில கவலைகளோடு நேற்று உறங்கி போனாயல்லவா? ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் என்ன நடக்க வேண்டுமோ அதுதான் நடந்துள்ளது. ஆனால் இது நிரந்தரமல்ல. இதுவும் மாறும். உன் மனதில் உள்ள அந்த சுமைகளை இறக்கி வைத்துவிட்டு அடுத்த நொடி உன்னுடையதாக இருப்பதற்கு அதை எப்படி சிறப்பாக ஆக்கப் போகிறாய் என்பதில் கவனம் செலுத்து. நான் உன்னோடு இருக்கிறேன். அடுத்த நொடியை மகிழ்வுடையதாக ஆக்க உனக்கு துணையாக நான் இருப்பேன். தேவையில்லாமல் உன்னை நீ வருத்தி கொள்ளாதே. நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டு இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். உன்னை எனது கரம் கொண்டு இறுக பிடித்து காப்பாற்றிக் கொண்டு இருக்கிறேன். இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும். உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது. யாரும் இல்லையே, எல்லாம் தவறாக நடக்கிறதே, என்ன செய்வது என்று நினைக்காதே. உன் அப்பா சாயப்பா நான் எப்போதும் இருப்பேன். நிதானமாக யோசித்து செயல்படு. அவசரப்படாமல் பொறுமையாக இரு. உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து கவலைப்படாதே. எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். யார் உன்னை வெறுத்தார்களோ, யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ, யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ மேன்மேலும் வளர்ச்சியடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப்போகிறாய். கவலைப்படாமல் இரு என் தங்கமே. உன் அப்பா நான் உன்னோடு தானே இருக்கிறேன். எதற்கு நீ கோபப்படுகிறாய்? கோபப்படாதே. உனக்கு வரும் அனைத்தையும் உன் அப்பா நான் ஏற்பேன். என் அனுமதி இல்லாமல் எதுவும் இங்கு நடக்காது. உன் மனம் தெளிவாகப் போகிறது. இழந்ததை நீ மீண்டும் பெறப்போகிறாய். என் செல்ல பிள்ளையான உனக்கு குறைகள் ஏற்படாமல் நான் பாதுகாப்பேன். உனது வாழ்க்கை வண்ணமயமாக மாறப்போகிறது என் தங்கமே. கலங்காதே, திகைக்காதே. உனக்கு நடப்பதெல்லாம் நன்மையாக மாற்றி தரப்படும். நீ ஜெயிப்பாய், ஜெயித்து கொண்டே இருப்பாய். உன் தந்தை நான் இருக்க கலக்கம் ஏன் உனக்கு? என் குழந்தைகள் கலங்க மாட்டார்கள். எது வந்தாலும் எதிர்கொள்வார்கள். வருவது எல்லாம் என்னாலோ என்னை தாண்டியோ மட்டும்தான் வரும் என்பதை தீர்க்கமாக அறிந்திருப்பார்கள். நல்லதோ கெட்டதோ எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை தீர்க்கமாக உணர்ந்து கொள். முடிந்தால் தாங்கிக்கொள், இல்லையென்றால் என் பாதங்களில் சுமத்திவிடு. எதுவும் இங்கு நிரந்தரம் கிடையாது. ஒரு நாள் மாறும். நான் மட்டும் உன்னை விட்டு ஒருபோதும் மாறமாட்டேன். என்னிடம் தஞ்சம் புகுந்தவர்கள் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அவர்களை நான் தாங்கி நிற்பேன். நான் இருக்க பயமேன் என்பது வெறும் வார்த்தையல்ல, உன் சாயப்பாவின் என் சத்திய வாக்கு. ஒன்றும் இல்லை மகளே, நீ துக்கப்படும் அளவிற்கு இங்கு ஒன்றும் நடந்துவிடவில்லை. உன் அப்பா உனக்காகவே இருக்கிறேன். உன் வாழ்வு ஒளிரப் போகிறது. நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். இருக்க பயமேன். இன்று வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு கூட்டு பிரார்த்தனை இருக்கு. உங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு சொல்லுங்க. சாயப்பாவின் கூட்டு பிரார்த்தனையின் மூலமாக ஒவ்வொரு கோரிக்கைகளும் சாயப்பாவின் செவிகளுக்கு சென்று கூடிய விரைவில் நிறைவேற செய்யும். இருக்க பயமேன்.